கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு 7 எக்காலத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 7 எக்காலங்களை தேவன் ஏன் தூதர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதற்கான காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். முதல் 4 எக்காலங்கள் நியாய தீர்ப்புகளாக ஆரம்பிக்கின்றது. முதலாம் தூதன் எக்காலத்தை ஊதும்போது உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? உலகில் 1/3 பங்கு செடிகள், மரங்கள் தீயினாலும் விண்கற்களினாலும் அழிய போகின்றன. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதும்போது 1/3 பங்கு சமுத்திரத்தில், அதாவது கடலில் நெருப்பாலான ஒரு பெரிய மலை கடலில் போடப்பட்டது. அதில் வாழ்கின்ற உயிரினங்கள் அழிந்து போயின. கப்பல்கள் பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதும்போது 1/3 பங்கு தண்ணீர் அசுத்தமாகிறது. ஆற்று தண்ணீர், அதனுடைய நீரூற்றுகள் மிகவும் பாதிக்கப்படுகிறது. நான்காம் தூதன் எக்காலம் ஊதும்போது 1/3 பகுதி வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே இரவும் பகலும் இருளடைகிறது. இந்த 4 எக்காலங்களை தூதர்கள் ஊதுவதற்கு காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட சம்பவங்களை மக்கள் பார்க்கும்போது அவர்கள் எச்சரிப்பு அடைந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக பூமியில் அழிவு ஏற்படுகிறது. ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதும்போது பாதாள குழியிலிருந்து புறப்பட்டு வரும் வெட்டுக்கிளிகளினால் பூமியில் 5 மாதமும் வேதனைகளை உண்டாக்கும். ஆறாம் தூதன் எக்காலம் ஊதும்போது ஐப்ராத் நதி அருகே கட்டப்பட்டிருந்த 4 அசுத்த ஆவிகள் விடுவிக்கப்படுவதினால் அர்மகெதான் யுத்தத்துக்கு 20 கோடி குதிரை சேனைகள் ஆயத்தமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் எக்காலத்திற்கும் 7ஆம் எக்காலத்திற்கும் சில இடைவெளி காணப்படுகிறது. என்ன காரணத்தினால் இடைவெளி காணப்பட்டது என்று பார்க்கும்போது, திறக்கப்பட்ட புஸ்தகத்துடன் வானத்திலிருந்து இறங்கின தூதன் இனி காலம் செல்லாது என்று அறிவிக்கிறார். ஆலயத்தையும் பலிபீடத்தையும் ஆலயத்தில் தொழுது கொள்ளுபவர்களையும் அளக்கும்படியாக யோவானுக்கு உத்தரவிடப்படுகிறது. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும்போது உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரலோகத்தில் ஆராதனை செய்யப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.